எத்திக்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய காணொளியை உடனுக்குடன் நீங்கள் கண்டுகொள்ள தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தோழர் திருமாவும் பிரேமலதா அவர்களும். கடந்த வாரம் கடலூர் நடந்த பொதுக்கூட்டத்தில் நடைபெற்ற ஒரு கசப்பான நிகழ்வு தான். அது பற்றின ஒரு சிறு கருத்துக்களை பகிர்வதுதான் இந்த பதிவின் நோக்கம். பிரேமலதா யார் இவர்? ஒரு சினிமா நடிகரை திருமணம் செய்து கொண்ட தவிர வேறு எந்த தகுதியும் இல்லாதவர். அரசியலுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், யார் காலையும் பிடிக்கலாம், யாருடைய காலையும் விடலாம், அரசியலை கார்பரேட் அரசியலாக மாற்ற முனைந்து கொண்டிருப்பவர். இன்று தமிழகத்தின் அரசியல் ஒரு கரும்புள்ளி கூட என்று கூட இவரை கூறலாம். ஆனால் நம் தோழர் திருமா அவர்கள் காமராஜருக்கு பின் ஒரு சிறந்த தலைவர் தமிழகத்தில் உண்டு என்றால் அது தொல் திருமா அவர்கள் தான். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, தலித் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய சுக வாழ்க்கையே பொது வாழ்க்கையாக மாற்றி மக்களுடைய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை பலி கொடுத்தவர். ஏறத்தாழ 40 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு உரிமையாளர், 30 ஆண்டு கால போராட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்ட திருமா தான் கடந்த வாரம் கடலூரில் அவமானப்படுத்தப்பட்டுள்ளார். இதற்கு காரணம் என்னவென்றால் சாதிய வன்மம். இதற்கு திரு ஸ்டாலின் அவர்களும் ஒரு காரணம் என்று கூறலாம். காரணம் என்னவென்றால் கடந்த தேர்தலில் 60 தொகுதிகளை அவர்களே தேர்ந்தெடுத்தார்கள் தேமுதிக. ஆனால் அவர்களால் வெறும் 0.5% வாக்குகளை தான் பெற முடிந்தது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் தொல் திருமா அவர்கள் தன்னுடைய விசிகாவை களத்தில் விட்டால் 2 இலக்கு சதவீத வாக்குகளை பெற முடியும். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. காரணம் தன்னுடைய பிரிவால் கூட்டணிக்கு எதுவும் பங்கம் வந்துவிடக்கூடாது என்று ஒரு கொள்கையுடன் இருக்கிறார். ஆனால் பிரேமலதா அப்படி அல்ல. இன்றைக்கி 10 சீட்டு கொடுத்தா எங்கே, 5 சீட்டு கொடுத்தா அங்கே. 0.5% வாக்குகளை பெற்ற பிரேமலதாவுக்கு 2 சீட்டுகளையும் 20% வாக்குகளை பெறக்கூடிய நம் தொல் திருமா அவர்களுக்கு ஒரு 20 இடங்களை கொடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இந்த அவமானத்தை நம் தோழர் திருமா அவர்கள் பட்டிருக்க மாட்டார். 2 சீட்டுகளை பெற்றிருந்தால் திருமதி பிரேமலதா அவர்கள் நம் தோழர் திருமா அவர்கள் கூறும் முன்றே எழுந்து நின்றிருப்பார். இப்போ என்ன நடந்தது? நம் தொல் திருமா அவர்களுக்கு அவமானம் தான். சிறந்த தலைவர்கள் அவமானப்படுத்தினால் தர்மம் தாங்காது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நண்பர்களே, தேமுதிகவால் விசிகாவிற்கு எதுவும் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும், இந்த தேர்தலில் விசிகாவால் தேமுதிக அழிக்கப்படும் என்பதை இந்த பதிவில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.